ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ரீஃப்ராக்ஷன் த்ரூ அ கான்கேவ் லென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம லென்ஸ்னால் என்ன, கான்கேவ் லென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பவுண்டட் பை டூ ஸ்பெரிக்கல் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேசஸ். அப்போது ரெண்டு ஸ்பெரிக்கல் ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்னால் ஃபார்ம் ஆனதான் இந்த கான்கேவ் லென்ஸ். இப்போ இந்த கான்கேவ் லென்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் வச்சோம் அப்படின்னா இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இமேஜோடைய நேச்சர் எப்படி நமக்கு கிடைக்கிது, அதோடைய சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கேஸ் 1, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. கான்கேவ் லென்ஸ் இங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் ரொம்ப இன்ஃபினிட்டி தொலைதூரத்தில் இருக்குது. அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் பேரலல் ரேஸாக இந்த கான்கேவ் லென்ஸில் படுது. ஸோ இது பிரின்சிபல் ஆக்சிஸ். இது கான்கேவ் லென்ஸ்க்கு சென்டரில் போகக்கூடியது பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் O அப்படிங்கிறது ஆப்டிக்கல் சென்டர், இந்த லென்ஸோடைய நடு சென்டர். அண்ட் F1 அப்படிங்கிறது ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே 2F1 அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நம்ம இந்த இடத்துல சர்க்கிள் போட்டோம் இல்லையா, இது லென்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்பெரிக்கல் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்னால பவுண்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த சர்க்கிளோடைய சென்டர் தான் 2F1 which is a center of curvature, இந்த சர்க்கிளோடைய சென்டர். சரி, ஓகேவா? இப்போது லைட் ரேஸ் வருது, இந்த லென்ஸில் படுது. வரக்கூடிய லைட் ரேஸ் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வருது. ஸோ என்ன ஆகுது, இந்த மாதிரி பேரலாக வரும்போது ஃபோக்கஸ்லேருந்து அந்த லைட் ரேஸ் போகிற மாதிரி ரீஃப்ராக்ட் ஆகி அந்த லைட் ரேஸ் போகும். ஸோ மேலேருந்து வருது, இப்படி போயிடுது. அண்ட் கீழேருந்து வரக்கூடிய லைட் ரேஸும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வருதா. ஸோ இந்த கான்கேவ் லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது ஃபோக்கஸ்லேருந்து ரீஃப்ராக்ட் ஆகிற மாதிரி இது போகுது. ஸோ இப்படி போகக்கூடிய அந்த ரேயை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது ஃபோக்கஸில் மீட் ஆகும், இந்த ரெண்டு லைட் ரேஸும். அப்போ இமேஜ் ஃபார்மேஷன் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் தான் நடக்குது. ஸோ ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் அட் இன்ஃபினிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் கான்கேவ் லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது இமேஜோடைய பொசிஷன் அண்ட் ஃபார்மேஷன் எங்கே கிடைக்குது அப்படின்னா அட் ஃபோக்கஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1ல் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த இமேஜோடைய சைஸ் ஆப்ஜெக்டை விட ரொம்ப சின்னதாக இருக்கும், ஹைலி டிமினிஷ்டாக இருக்கும். அண்ட் இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜோடைய நேச்சர் வர்ச்சுவல் இமேஜாக இருக்கும். லென்ஸுக்கு இந்த பக்கம் இமேஜ் ஃபார்ம் ஆனாலே அது வர்ச்சுவல் இமேஜ் தான். நெக்ஸ்ட்டு கேஸ் 2. இப்போ ஆப்ஜெக்டை அட் ஃபைனைட் டிஸ்டன்ஸில் எந்த இடத்துலனாலும் வைக்கிறோம் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இந்த கான்கேவ் லென்ஸுக்கு நடுவில் ஒரு லைன் போகுது இல்லையா, இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த லென்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய O அப்படிங்கிறது ஆப்டிக்கல் சென்டர், இந்த லென்ஸோடைய சென்டர். F1 அப்படிங்கிறது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2F1 அப்படிங்கிறது இந்த சர்க்கிளோடைய சென்டர். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை லென்ஸ்லேருந்து ஒரு ஃபைனல் டிஸ்டன்ஸ் எங்கேனாலும் வைக்கிறோம், எனிவேர். இப்போ இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, அந்த இமேஜ்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகி போகும்போது அது ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போகும் வித்தவுட் எனி டீவியேஷன். இது ரூல் 1. இந்த ரூலெல்லாம் நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும், கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு ஒரு 3 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 3 ரூல்ஸில் ஏதோ 2 ரூல் தான் இங்கே அப்ளை பண்ணி எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ரூல்ஸை பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ரூல் என்னென்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதோட லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இது ரூல் 1. ரூல் 2 பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே வந்துடுது. இந்த கான்கேவ் லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது ஃபோக்கஸ்லேருந்து ரீஃப்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த 2 ரே இருக்கா, இப்போ இப்படி போகக்கூடிய இந்த லைட் ரேவை நான் பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த வரக்கூடிய ரேவும் அண்ட் இந்த ரேவும் எங்கே மீட் ஆகுதுன்னா இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது. ஆப்ஜெக்டை நம்ம லென்ஸ்லேருந்து ஒரு ஃபைனல் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது இமேஜ் ஃபார்மேஷன் பிட்வீன் த ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜோட சைஸ் ஆப்ஜெக்ட் விட ஸ்மாலராக இருக்குது. அண்ட் இதோடைய நேச்சர் வர்ச்சுவல் இமேஜ். லென்ஸுக்கு இந்த பக்கம் இமேஜ் ஃபார்ம் ஆனாலே அது வர்ச்சுவல் இமேஜ் தான். அண்ட் இமேஜ் எரெக்டாக இருக்கா இன்வெர்ட்டடாக இருக்கா அப்படின்னா எரெக்டாக தான் இருக்குது. இப்படி ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி எரெக்டாக தான் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்த கான்கேவ் லென்ஸில் இப்போ ஆப்ஜெக்டை எனிவேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அட் ஃபைனல் டிஸ்டன்ஸில் இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம் அப்படிங்கிறதுனால பொசிஷன் இந்த பொசிஷனில் இருக்கலாம், 1 ஆர் பொசிஷன் 2 ஆர் பொசிஷன் 3 இப்படி வைக்க ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது.
அதாவது இதுலேருந்து என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா, இந்த லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இமேஜுக்கும் இந்த லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ 1 வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால லென்ஸை விட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜோடைய பொசிஷனும் இங்கே இருக்குது. அடுத்து 2, அந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகுது. இப்போது ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி தள்ளி போச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ இருந்தது இவ்வளோ குறைஞ்சிருச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் குறைய இமேஜ் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் வந்து குறையுது. இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ 3 முன்னாடி தள்ளி வர ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜோட பொசிஷனும் 3 முன்னாடி தள்ளி போகுது. 4னா முன்னாடி இன்னும் தள்ளி போகுது. இதுவும் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜோடைய பொசிஷன். 5 அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜோடைய பொசிஷனும் இன்னும் தள்ளி போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் குறைய இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த லென்ஸ் வந்து குறைய இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு இந்த கான்கேவ் லென்ஸோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கலீலியன் டெலஸ்கோப்பில் ஐ லென்ஸாக வந்து இந்த கான்கேவ் லென்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டோரில் வந்து ஒரு லென்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. டோர் வழியாக யார் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி நம்ம உள்ளேருந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த லென்ஸை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல். சின்னதாக தான் அந்த ஹோல் வழியாக அந்த லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அந்த ஹோல் வழியாக பார்க்கும்போது வெளியே யார் நிற்கிறாங்க அப்படின்னு பெருசாக்கி காட்டும். ஸோ அங்கே தான் வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3rd ஒன், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பார்வை ஒரு குறைபாடை வந்து இது சரி பண்ணுது. தட் டிஃபெக்ட் ஆஃப் விஷன் இஸ் கால்ட் அஸ் மயோபியா. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் கான்கேவ் லென்ஸில் வந்து எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது, ஆப்ஜெக்ட்டை வந்து இன்ஃபினிட்டியில் வைக்கும் போதோ இல்லை வந்து ஃபைனல் டிஸ்டன்ஸில் வைக்கும் போதோ அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. If you like this video, thumbs up, share among your friend circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா you can go to my playlist and check there. Please do subscribe my channel and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.